சொல்லிவிடுவேன். எனக்கு எல்லாம் பயமயம். காளான் உன்னை காலில் உதைப்பது என்று காலமணி வந்தார். காளானை காலில் உதைத்தால் காலில் எடுப்படும் என்ற பயம் எனக்கு. கவிதை பயம் எனக்கு, கதை பயம் எனக்கு. பீமன் என்ற கதைக்கும் பயம், அனுமன் என்ற கதைக்கும் பயம். கவிதை பயம் எனக்கு. கொஞ்சம் தேர்ந்த கதுவும் பயம், முழுத்தா முன்ன கதுவும் பயம். பூட்டு போத கழுந்தால் திறந்தே செல்வேன். நத்த பயம் எனக்கு, காடு பயம் எனக்கு, நாடு பயம் எனக்கு, கூடு பயம் எனக்கு, நண்டு கண்டால் பயம் எனக்கு, பூச்சண்டு கண்டால் பயம் எனக்கு. கடிக்கிற நாயும் பூனையும் புழுதுங்கிற எலியும் பயம் எனக்கு. பிடிச்சு செல்ல செல்லும் செல்லுக்கா பங்கரும் பயம் எனக்கு. பங்கருக்குள்ள இருக்கிற பாம்பு புராணம் கடிக்கும்போது இந்த பயம் எனக்கு. இந்த சதக்கூட்ட பயம் எனக்கு. காசு பயம், மாசு பயம், தூசு பயம், தும்மல் பயம், அழுக்கு பயம், ஆடை பயம். அது இல்லை என்றாலும் எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் தெனாலி, இங்கிலீஷும் பயம் எனக்கு. ஜினோபோபியா, ஹீமோபோபியா, கிளாஸ்ட்ரோபோபியா, சைக்ளோபோபியா, ஒரிந்தோபோபியா, டாக்ரோபோபியா, ஆக்ரோபோபியா, அமரோபோபியா என்று பல போபியாக்கள் ஆங்கிலத்தில் சொல்வார்கள். எல்லா போபியும் எனக்கு உண்டடா. அந்த கடவுள் தான் உன்னை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி டாக்டர் பஞ்சபூதம் என்னை சாமி இட்டு அனுப்பினர். அங்க போனால் ஜபிக்க பயம், சபிக்க பயம், சுவிக்க பயம், சைக்க பயம், எதையும் உயர்த்தி வச்சு அடுக்க பயம், ஆரி கோவிச்சு அடிக்க பயம், அண்டை மனுஷரை அணுக பயம், அணுகிய மனுஷரை இலக பயம், புரோ பயம், துரோ பயம், விதய பயம், மதிய பயம், மதியம் எழுந்து பார்த்தால் என்ன ரோக பயம், ரோக பயம், பார பயம், சோக பயம், வார பயம், கண்ட நேரம் கழித்தால் நாளா வரும்னு போகும் என்ற தாக பயம். குடிக்க கொஞ்சம் தண்ணி தருவேலே, பரவாயில்லை.